வாழ்வில் முன்னேறும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் பிளான் பண்ணுறேன். ஸோ எப்படியெல்லாம் ட்ரேட் எடுக்கலாம், எப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது, எங்கே எடுக்கணும் எங்கே எடுக்கக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். எங்கெல்லாம் வச்சா நமக்கு ஹண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். பெரிய டீட்டெயிலாக இல்லைனாலும் ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடில் சொல்கிறேன். ஸோ இப்போ நார்மலாக ஒரு ட்ரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்குள்ளே வந்த உடனே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறோம்னா இந்த இடத்துல தான் வந்து அவங்களுடைய செட்டப் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்டிங் ஏரியாவில் இருக்குது. இது கம்ப்ளீட் பிகினர் சொல்லலாம். நார்மலாக ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்மீடியேட்டாக இருந்தாலும் இந்த தவறை தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஒரு க்ரீன் கேண்டல் நல்ல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் இங்கே சின்னதாக ஃபார்ம் ஆன உடனே இந்த ஸ்பாட்டில் தான் வந்து ட்ரேடை எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறது நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களோட ரிஸ்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் டெக்னிக்கல்ஸை பேஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க எடுக்கக்கூடிய கேண்டில்ஸ்லேருந்து கீழே தான் எப்படி வைக்க போகிறாங்க. ஸோ அப்படி வைக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடி வாங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டில் எப்பயுமே ஒரு லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணிட்டு தான் வந்து ரேலியை மூவ் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ இது எப்பயுமே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி தான் நடக்கும். அதனால தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா ஹண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்டில் நமக்கு ஹண்ட் ஆகிட்டு தான் மார்க்கெட் என்ன பண்ணும், நம்ம ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் வரைக்கும் போகணும். ஸோ நிஃப்டி இப்போதைக்கு நான் 3 டார்கெட் எய்ம் பண்ணியிருக்கேன். அது போகுதா என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ நமக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் டவுன் வரலாம். அது இன்னும் அடுத்த நம்மளுடைய அடுத்த இருக்கக்கூடிய என்ட்ரி லெவலுக்கும் வரலாம். ஸோ இப்போதைக்கு ரியலிஸ்டிக்காக மார்க்கெட்டை எக்ஸாக்டாக இருக்கக்கூடிய ஒரு 1 minute சப்ளை ரேஞ்சில் நிஃப்டி இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சை ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு எக்ஸாக்டாக நமக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். நம்ம போட்டிருக்கக்கூடிய லெவலில் சூப்பராக ஒர்க் ஆகணும். ஏன்னா இந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா நல்லா டவுன் வந்து நல்லாவே ப்ராஃபிட் வரணும். ஸோ இப்போ நார்மலாக ட்ரேட் பண்ணக்கூடியவங்க எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை வச்சாங்கன்னா பக்காவாக அவங்களுக்கு ஸ்டாப் லாஸை ஹண்ட் நடக்கும். ஆனால் நம்ம எங்கே டவுன் வைக்கிறோமோ, எங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்க டவுன் கீழே, ஸோ அந்த இடத்துல நமக்கு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நம்ம என்ட்ரியை எடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல சின்ன ஸ்டாப் லாஸ் சின்னதாக நடக்குது. நிறைய பேர் பயந்து ஓடி போய் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இன்னும் கீழே போயிடுமோ அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகலாம். அப்படி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேடே எடுக்கணும். அப்படி மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸே ஹண்ட் ஆகும். ஹண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரியே மார்க்கெட் சூப்பராக போகும். ஸோ இந்த கேசஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் கலர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது, இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல. ஸோ அப்படி க்ரீன் கலர் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல தான் நம்மளுடைய ட்ரேடிங் பிளானே இருக்க போகுது. அதுதான் நம்மளோட ட்ரேட் செட்டப்பும் கூட. ஸோ அந்த ஸ்பாட்டில் தான் நம்ம போடணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம எங்கெல்லாம் என்ட்ரி எடுப்போம், எங்கெல்லாம் நம்மளோட ஸ்டாப் லாஸை வைப்போம், அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்கேயும் க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது முடிஞ்ச உடனே நம்ம போட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நமக்கு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் ஆகுது, அட்லீஸ்ட் வரும், ரியலிஸ்டிக்கான லெவல்ஸ்லேயாவது வரும். ஸோ நம்ம எப்பயுமே அவசரமாக போயிட்டு ஒரு ட்ரேட் எடுக்காதீங்க. கொஞ்சம் பேஷன்ஸோட வெயிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் 5 minutes நமக்கு 5 minutes கேண்டில் படி இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. லைக் இன்னும் 1 minute தான் இப்போதைக்கு வந்துட்டுருக்கு. ஸோ 1 minute க்ரீன் கேண்டில் முடிஞ்ச உடனே என்னோடய பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்படும். ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த 1 minute கேண்டில் முடிஞ்சு விட்டது. இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் அந்த இடத்துல வச்சு ஸ்டாப் லாஸ் அடி வாங்கியிருப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ தான் வந்து ட்ரேடுக்குள்ளேயே என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் தான் என்னோடய பிளானே இருக்க போகுது. அங்கே வச்ச செட்டப்பை அப்படியே கொஞ்சம் தள்ளி கீழே இறக்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் வரலாம். ஸோ நீங்கள் இவ்வளோ அக்யூரேட்டாக ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. 10 points வைக்கிறீங்களா, 20 points வச்சுக்கோங்க. 10 points வைக்கிறீங்களா, 15 points வச்சுக்கோங்க. உங்களோட டார்கெட்ஸை நியர்பை இருக்கக்கூடிய டார்கெட் லெவல்ஸில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம பெருசாக எய்ம் பண்ணல. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 10% ரிஸ்க் எடுக்கிறேன். ஆஸ் பர் ஆப்ஷன் ஷார்ட் படி 10% ரிஸ்க் இருக்குது. நமக்கு ப்ராஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா 20% ப்ராஃபிட் மினிமம் எய்ம் பண்ணுறேன். 20%லேருந்து 40% வந்து நம்ம ஆவரேஜாக 10% ரிஸ்க் எய்ம் பண்ணுறேன். ஸோ 20% வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் எய்ம் பண்ணுறோம். மேக்ஸிமம் ஒரு 40 ரேலி பெருசாக கொடுக்காத வரைக்கும் இதுதான் நமக்கு ரிஸ்க் வரும். பார்த்தீங்கன்னா 1:4 தான் இப்போதைக்கு நான் எய்ம் பண்ணுறது. மொமெண்டம் பொறுத்து ஹோல்ட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணலாம். மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு மார்க்கெட்டை நல்லா தான் போயிட்டுருக்கு. நிஃப்டி நம்மளுடைய இடத்துலேருந்து ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராஃபிட் இடத்துக்கு போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 49,600 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். நம்ம நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,350 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சேம் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் தான். அப்படி தான் மார்க்கெட்டும் போயிட்டுருக்கு. நமக்கு பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா
எக்ஸாக்டாக ஒரு சின்ன ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் லெவலில் மட்டும்தான் மார்க்கெட் வந்துட்டு அது அப்படியே நல்ல ஒரு கண்டினியூவேஷன். நம்பர்ஸ் வைஸில் பார்த்தோன்னா டீசெண்டான ஒரு இது தான். ஆனால் நம்ம ரிட்டர்ன்ஸ் வைஸில் பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியில் இப்போலாம் பெருசாக வரது கிடையாது. ரிட்டர்ன்ஸ் வைஸில் நம்பர்ஸ் வைஸில் ஓகே ஆவரேஜாக வந்துட்டுருக்கு. ரிட்டர்ன்ஸ் வைஸில் பார்த்தா ஒன்றும் பெருசாக இல்லை. அது லாஸ்ட் 3 மந்த்ஸாக இப்படி தான் கொஞ்சம் ரொம்ப குளறுபடியாக தான் போயிட்டுருக்கு. அது இதுக்கு மேலே பேக் டு நார்மல்லாம் வரப்போகிறது இல்லை. இதோட கவர்மெண்ட்டில் செபி அதாவது மறுபடியும் பழைய மாதிரி ரூல்ஸ் எடுத்துன்னு வந்தால் தான் உண்டு. இப்போதைக்கு நமக்கு பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை திரும்ப வருமா அப்படின்றது தெரில. மற்றபடி பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ரிட்டர்ன்ஸ் வைஸில் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி இப்போதைக்கு நமக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட லோவை தான் பிரேக் பண்ணி அப்படியே ஒரு மூவ் கொடுத்துட்ருக்கு. இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி சார்ட்டை பாருங்கள். நமக்கு ப்ரீவியஸ் டேவோட சப்போர்ட் அதாவது ப்ரீவியஸ் டேவோட லோவை நமக்கு எக்ஸாக்டாக மார்னிங்கே பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ண மார்க்கெட் டவுன் வந்து 1 செகண்ட் போய்ட்டு நமக்கு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஏரியாவை நமக்கு ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கு இல்லைங்களா. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் டவுனும் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த ரீடெஸ்ட் இடத்த நம்ம ஃபைண்ட் பண்ணி அங்கே தான் வந்து ட்ரேடே எடுக்கணும். அந்த ஃபைட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுறோம், ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா டப்புன்னு ஒரு 1 மினிட் சார்ட்டை நீங்கள் போய் வச்சு பார்த்து அதில் ஏதாவது ரீடெஸ்டிங் ஸ்பாட்டு எக்ஸாக்டாக ஒரு சப்ளை ரேஞ்சாக இருக்கட்டும், டிமாண்ட் ஜோனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான சப்போர்ட்டாக இருக்கட்டும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து ரீடெஸ்ட் நடக்குதா அப்படின்றத ஒரு 8 பார்த்துருங்க. அங்கே தான் லோ ரிஸ்க்கும் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடுமே இது பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட்டும் இப்போ நமக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து நிஃப்டியில் எடுக்க முடியல. ஏன்னா பேங்க் நிஃப்டியில் எடுக்க முடியல. ஏன்னா நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணதுனால பேங்க் நிஃப்டியை கோட்டை விட்டுட்டேன். இந்த பக்கம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்ததுனால அவனை கோட்டை விட்டாச்சு. இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு டிமாண்ட் ஜோனில் பேங்க் நிஃப்டி அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஏன்னா நிஃப்டியில் நமக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் நிஃப்டியில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது. பேங்க் நிஃப்டியில் டீசெண்டாக வரும். இப்போதைக்கு டிமாண்ட் லெவலில் பேங்க் நிஃப்டி நல்லா ஒர்க் ஆகி போயிடுச்சு ஆல்ரெடி. இதுக்கு மேலே எனக்கு என்ட்ரிக்கு நம்ம வெயிட் பண்ணோம். என்ட்ரி கரெக்டாக நமக்கு நம்மளோட ஸ்பாட்குள்ளே வருதா என்ன எதுன்னு வெயிட் பண்ணோம். இப்போதைக்கு ஃபஸ்ட் லெவல் டார்கெட்டை மட்டும் பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லலாம். சஸ்டெயின் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய ஸ்பாட்ஸாக தான் இருக்கும். ஏன்னா கரெக்ஷன் நடந்துகிட்ருக்கு, நீங்களே பார்க்கலாம். 1 செகண்ட் மார்க்கெட் வந்து நமக்கு டவுன்லாம் வருது. என்னோட மறுபடியும் இந்த ஸ்பாட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பாட்டுக்குள்ளே வருது அப்படின்னா தான் லைக் 560 580. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு இந்த டவுன் ரேஞ்சுக்கு வரணும். வந்தால் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். இங்கே பிரேக் ஆனாலும் டவுன் சைடில் பிரேக் ஆனால் மட்டும் தான் வந்து மார்க்கெட் இன்னும் டவுன் ஆகும். சைடு ஒரு கிராஸில் ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து டவுன் வராது. கண்டினியூஸாக மேலே தான் போகுது. இப்போதைக்கு ட்ரெண்டு நம்ம பியர் சைடில் தான் பெரிய ட்ரெண்ட் இருக்குது நமக்கு. ஸோ நம்ம ட்ரேட் ஒரு வேளை எடுத்திருந்தோம் அப்படின்னா இதுதான் என்னுடைய ட்ரேடிங் லெவலாக இருக்கும். லைக் 560 ரேஞ்ச், 560 to 580. ஏன்னா நம்ம ரியலிஸ்டிக்காக போடுறது தான் அங்கே தான் போடணும். நமக்கு வேறு இடமும் கிடையாது. இப்போ நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் வந்து திரும்ப நம்ம எந்த ட்ரேடும் எடுக்கலை. எனக்கு திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வேளை மேலே எங்கேயாவது கிடச்சா கூட நம்ம என்ட்ரு ஆகலாம். ஆனால் இப்போதைக்கு அது மார்க்கெட்டும் பெரிய ரேலி கொடுக்குற மாதிரி தெரில. ஸோ திரும்பவும் அது அந்த ரேஞ்சுக்கு வரணும். 560 to 580 மார்க்கெட் வரணும். வந்தால் தான் அது அடுத்தடுத்த டார்கெட் லெவலுக்கு மேலே போகும். ஸோ 780 வரைக்கும் நான் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் அதுக்கும் மேலே அது போகுதா இல்லையானா நமக்கு தெரியாது. இல்லை அதுக்கும் கீழே இங்கேயே சஸ்டெயின் ஆகுமா, வெறும் 50 70 பாயிண்ட்ஸ் 80 பாயிண்ட்ஸ்லேயே சஸ்டெயின் ஆகிடுமான்றதும் தெரியாது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா இன்னொரு ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பியர் சைடில் பாசிட்டிவாக தான் இருக்குது. பியர் சைடே நெகட்டிவ் தான் இருந்தாலும் பியர் சைடில் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்குது. இப்போதைக்கு ஃபஸ்ட் லெவல் டார்கெட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு ரொம்ப நேரமாக சஸ்டெயின் பண்ணுறது. இப்போதைக்கு ஹையர் ஹை மட்டும் ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு மார்க்கெட் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஸ்பாட்டில் நமக்கு லோவர் ஹைஸ் ஃபார்ம் ஆனாலும் மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. அது அப்படி ஆகவும் ஆகாது. ஏன்னா நமக்கு லோவை மார்க்கெட்டு பிரேக் பண்ணணும். அப்போ மட்டும்தான் ஆகும். இல்லைனா இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணலாம். சின்னதாக கரெக்ஷன் வந்துட்டு நமக்கான ரீஎன்ட்ரிஸ் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய பேர் ரீஎன்ட்ரிலாம் உள்ளே போவாங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ட்ரைலிங் ஸ்டாப்பில் சப்போர்ட் எக்ஸிட் பண்ணுறவங்களுக்கான ஏரியா, இல்லை ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணவங்களுக்கு புக் பண்ணுறதுக்கான ஏரியா. ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக ட்ரேட் அப்படி தான் எடுத்துருக்கணும். ஆனால் எடுக்கலை. ஸோ ஜஸ்ட் போட்டு எனக்கு தெரியறதுக்காக போட்டு மட்டும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து 580 to 560 நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் அங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்த்துட்டு எடுக்கலாம். ஏன்னா 580 560 நமக்கு தெரியாது. அது எங்கே கன்ஃபர்மேஷன் வருதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேடே போட முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது எங்கே தான் நமக்கு ஃபார்ம் ஆக போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எப்படி ட்ரேட் போகுதுன்றதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிலாம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஃபால்
நான் ஸ்டாப்பாக டவுன் வந்துட்டு தான் இருக்கான். எல்லாமே சப்ளை ரேஞ்சில் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. நிஃப்டியுமே அப்படி தான் இருக்குது. ஸோ லோவர் ஹைஸை நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணும், பேங்க் நிஃப்டியில் பிரேக் பண்ணாலுமே அது சப்ளை ரேஞ்ச் இருக்குது. ஸோ நோ வரி, சப்ளை ரேஞ்சை மொமெண்டம் நமக்கு கால் சைடில் எதுவுமே இல்லை, புல் சைடில் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம புட் சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணி பெரிய லெவலில் ப்ராஃபிட்டை எய்ம் பண்ணலாம். பியர் சைடில் வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எல்லாமே மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக விழுந்துட்டுருக்கு. விழுந்தால் சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஆட்கள் மோஸ்ட்லி ஆப்ஷன் ட்ரேடர்ஸாக தான் இருப்பாங்க. அதுலேயும் அது பயாஸ்டாக அந்த ட்ரெட்லேயே ட்ரேட் எடுத்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ நிஃப்டி நம்ம பார்த்த மாதிரி இன்றைக்கி ப்ரீவியஸ் டேவோட லோவை நமக்கு பிரேக் பண்ணி டவுன் வந்தது. ஸோ டவுன் ஆன மார்க்கெட்டை இந்த டேவோட லோவை பிரேக் பண்ணிவிட்டு அதுலேருந்து நமக்கு டவுனில் தான் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக ப்ரீவியஸ்லி இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் சூப்பராக பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணால் நமக்கு அடுத்தது டார்கெட் பார்த்திங்கன்னா S2 S3. ஸோ அந்த சேம் டைம் நமக்கு பேங்க் நிஃப்டிலையும் நம்ம பார்க்குறோம். ப்ரீவியஸ் டேவோடைய லோவை நமக்கு இங்கே மார்னிங்கே பார்த்திங்கன்னா பிரேக் ஆச்சு. தென் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரீடெஸ்ட் பண்ண இடம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தென் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிருக்கு. சஸ்டெயின் ஆன மார்க்கெட் மறுபடியும் இது ஒரு ரீஎன்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. மறுபடியும் S2ல் டார்கெட் புக் பண்ணுறவங்க புக் பண்ணியிருப்பாங்க. திரும்பவும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இது ஒரு சப்ளை ஏரியா. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட் நமக்கு இங்கே வந்திருக்கு. மொமெண்டம் வந்து கால் சைடில் நமக்கு வீக்காக தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இது வந்து ட்ரெண்டு அப்படியே நமக்கு கண்டினியூ வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ ஒன்லி புட் ஆப்ஷன் சைடில் மட்டுமே இந்த சைடில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நல்ல பெரிய ப்ராஃபிட். ஸோ சேம் சைட் நம்மளும் போயிருக்கோம். நான் உங்களுக்கு ஆப்ஷன் ஷார்ட்லேயும் காட்டுற மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படின்றது. நமக்கு அடுத்தபடியான டார்கெட் எங்கே அப்படின்னா S3 தான் நமக்கு டார்கெட். ஸோ எக்ஸாக்டாக X3. ஸோ S3 கிட்ட நமக்கு மார்க்கெட் வந்து சூப்பராக முடிஞ்சிருக்கு. நம்மளோட ஆப்ஷன் சார்ட்டில் அப்படியே நம்ம போய் பார்க்கலாம் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட ஆப்ஷன் சார்ட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் 49,600 புட் ஆப்ஷன் வந்து ஆக்சுவலாக இந்த ட்ரேடை நம்ம இந்த ஸ்பாட்டில் எடுக்கல, மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நிஃப்டியில் அப்போ ஃபோக்கஸ் பண்ணி இந்த பக்கம் ஒரு பக்கம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுனால அது நம்ம மிஸ் பண்ணியாச்சு. தென் நம்ம 580லேருந்து 560 தான் வந்து நம்ம என்ட்ரிக்கான ஸ்பாட்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட்லேயே வந்துடுச்சு. ஏன்னா ரீடெஸ்டிங் ஏரியா. ஸோ அங்கேருந்து நமக்கு இந்த ஒரு டார்கெட் இட்டு மறுபடியும் மல்டிபிள் சான்சஸ், எவ்வளோ சான்சஸ் பாருங்கள், 580ல் அல்டிமேட்டாக ஒர்க் ஆகிருக்கு இந்த இடம். ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்டை தான் வந்து நம்ம 3 நாளாக ப்ரீமியம் சேனலில் இந்த மாதிரி லெவல்ஸை மட்டும் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி லெவல்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். மற்றபடி கால்ஸோ டிப்ஸோ நம்ம எதுவுமே கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி மட்டும் தான் நம்ம ஜஸ்ட்டு சொல்கிறது. லெவல் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் போஸ்ட் பண்ணுவோம். ஃபோக்கஸ் அந்த லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு. சேம் கைண்ட் இதே தான் நம்மளோட சேனலில் சொல்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் என்ட்ரு ஆனாங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணலாம். திரும்ப ரீஎன்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ரிஸ்க் வந்து இந்த சேம் ரிஸ்க்கு, இதுக்கு கீழே தான் ரிஸ்க்கு. இப்போ இங்கெல்லாம் ட்ரேட் எடுத்தால் இதுக்கு கீழே ரிஸ்க்கு, இங்கே ட்ரேட் எடுத்தால் இதுக்கு கீழே ரிஸ்க். மிஞ்சி போனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு ரிஸ்க்கே இருக்கும். அதுக்கு மேலாம் அதிகபட்சம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரொம்ப ரேரான கேசஸில் தான் இருக்கும். மற்றபடி மேக்ஸிமம் 20 பாயிண்ட்ஸ் தான். 10 to 20 இவ்வளோ தான் இது வந்து ரிஸ்க்கே இருக்கும். ஆன் ஆவரேஜ் 20 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் இருக்கும். சரி, ஓகே. நம்ம டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்பாட் வந்து இந்த ஸ்பாட் மேக்ஸிமம். ஸோ மோஸ்ட்லி இது வரைக்கும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஆனால் அதையும் தாண்டி புனிதமானது எனக்கு பேங்க் நிஃப்டியில் சூப்பரான ரேலியே கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் நமக்கு ரேலி கொடுத்துருக்கு. ஆனால் ரிட்டர்ன்ஸ் வைஸில் பெருசாக எதுவும் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஏன்னா 26% தான் ரிட்டர்ன்ஸே. 26% நம்ம பிக் அமௌண்ட்டில் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே. பேங்க் நிஃப்டி இதுவே முன்னாடி இருந்த பேங்க் நிஃப்டி மாதிரி இருந்திருந்தால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடிலாம் இருந்திருந்தால் நமக்கு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். பட் அந்த மாதிரி இல்லை, எல்லாமே மாறிடுச்சு. மற்றபடி நம்பர்ஸ் வைஸில் தான் நமக்கு பாயிண்ட்ஸ் வைஸில் பார்த்தா ஒரு டீசெண்டான ரேலி கொடுக்குது, அவ்வளோதான். ரிட்டர்ன்ஸ் வைஸில் பார்த்தா பெரிய ரேலிஸ்லாம் அங்கே ஒன்றும் பெருசாக போகிறது கிடையாது. பட் அதுவே நிஃப்டியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் 3 டார்கெட்டு. என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நம்மளோட என்ட்ரி ஏரியா இங்கே கரெக்டாக 128 130 தான் நமக்கு என்ட்ரி ஏரியா. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் 3 டார்கெட்டு. ஸோ கரெக்டாக 160 இந்த ரேஞ்சு, தென் 190 இந்த ரேஞ்சு, தென் 225 230 இந்த ரேஞ்சு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதே இவ்வளோ தான். ஆனால் மார்க்கெட் நமக்கு அதிகமாக கொடுத்துருக்கு. நம்ம மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 40 to 60 பாயிண்ட்ஸ் தான் நம்ம எய்ம் பண்ணியிருக்கோம். 35 to 60 பாயிண்ட் தான் எய்ம் பண்ணோம். மேக்ஸிமம் 90 to 100 பாயிண்ட்ஸ் தான் நம்ம எய்ம் பண்ணதே. ஆனால் மார்க்கெட் நமக்கு அதையும் தாண்டி சூப்பரான ரேலி கொடுத்துருக்கு. என்னோடய அடுத்தடுத்த மேக்ஸிமம் டார்கெட் அல்ட்ரா கிரேட் டார்கெட் வரைக்கும்லாம் மார்க்கெட் போயிருக்கு. ஸோ அதையும் தாண்டி அடுத்த டார்கெட் போட்டு வச்சேன். பட் அது வரைக்கும் போகல. ஏன்னா இதை தாண்டி நம்ம எந்த டார்கெட்டும் போடலை. இதுவே ரொம்ப ஓவர்னு நினச்சது. ஸோ சூப்பரான இடம் வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. அதே நேரத்தில் நமக்கு மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ரெண்டுமே அடுத்த கட்ட டார்கெட் வந்திருக்கு. ஸோ அது வந்து S3. இப்போ இதையும் தாண்டி மார்க்கெட் போகலாம், இல்லை இங்கேயும் சஸ்டெயின் பண்ணிவிட்டு மார்க்கெட் முடியலாம். ஏன்னா சூப்பரான டவுனு. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய
ஃபால் பெருசாக வந்த காரணத்தினால இங்கே சஸ்டெயின் ஆகிட்டு டவுனும் வரலாம், இல்லை ஒன் செகண்ட் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட மார்க்கெட் போகலாம். ஸோ ரீடெஸ்ட்டான ஸ்பாட் இங்கே இருக்குது, இந்த மாதிரி ஆகப்பட்ட ஸ்பாட் இருக்குது. பட் இன்றைக்கி வந்ததே நம்ம போதும்னு நினைக்கிறேன். ஸோ பிளான் பண்ணது இந்த மாதிரி தான் நம்ம பக்காவாக பண்ணணும். இப்போ இந்த டேவே எனக்கு பெரிய ரேலி கொடுக்கல அப்படின்னா நம்ம டீசெண்டாக எக்ஸிட் பண்ணியிருப்போம். இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி சஸ்டெயின் ஆகலை, இந்த சப்ளை ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா நம்ம டீசெண்டான ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ணியிருப்போம். இப்போ மார்க்கெட்டுக்கு எக்ஸாக்டாக சப்போர்ட் கிட்ட டைரெக்டாக வருது, வந்துட்டு இங்கே கரெக்ஷன் கொடுக்குது அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மொமெண்டமை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸிட் பண்ணுவோம். திரும்ப ரீஎன்ட்ரி வந்ததுன்னா மறுபடி எக்ஸிட், மறுபடியும் என்ட்ரி. ஸோ சைட்வைஸில் போச்சுன்னா இப்படி. இதுவே இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துருந்தது, பிரேக் ஆகி நல்ல ஒரு மொமெண்டம் ஃபார்ம் ஆகி இருந்தது அப்படின்னா வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப ரீஎன்ட்ரி வெயிட் பண்ணி கால் ஆப்ஷன் சைடு நம்ம போயிருப்போம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் பிளான், இப்படி தான் நம்ம பண்ணியிருப்போம். பட் மார்க்கெட்டு ஒரே பயாஸ்டு ட்ரெண்டாக போயிடுச்சு இன்றைக்கி. ஸோ இதுக்கும் மேலே போகாமலேயும் போகலாம். பட் எனியோ இப்போ வந்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் பெருசாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நம்மளோட இதெல்லாம் காட்டுறதுக்கு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அதை மட்டும் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதனால தான் இதை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதில் நான் பெரிய டீட்டெயில்டாக உங்களுக்கு பெருசாக கவர் பண்ணல, வெறும் சிம்பிளான வேலை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஏன் எடுத்தோம், எதுக்காக எடுத்தோம், இந்த லெவல் ஏன் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயே நிறையா வீடியோஸ் இருக்குது, நிறைய பேர் போட்டிருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் லேர்ன் பண்ணலாம். பை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். பெரிய அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நிறைய கோர்சஸும் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. பட் நீங்கள் யாரை நல்லா ஃபாலோ பண்ணுறீங்களோ, யாருக்கு ஓகே அப்படின்னு தோணுதோ நீங்கள் அவங்ககிட்ட போகலாம். நம்மகிட்டையும் இருக்குது. பட் எதுவுமே கம்பல்சரி கிடையாது. நீங்கள் நார்மலாக உங்களோட அனுபவத்திலேயே நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணி கற்றுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி கூட போகலாம். உங்களோட ப்ராசஸை ஸ்பீட் பண்ணணும்னு நினச்சால், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நம்மளோட கோர்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பேஸ் வச்சு தான் நம்ம அந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை நீங்கள் எந்த மார்க்கெட்டில் வேணாலும் பயன்படுத்தலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ இது பேங்க் நிஃப்டிக்கு தான் ஒர்க் ஆகுமா, நிஃப்டிக்கு ஒர்க் ஆகாதா, சென்செக்ஸ்க்கு ஒர்க் ஆகாதா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஸ்கிரிப்டோட பிஹேவியர்ஸ் தான் லைட்டாக டிஃபர் ஆகுமே தவிர மற்றபடி டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லா மார்க்கெட்டுக்குமே ஒன்று தான். இதை நீங்கள் கோர்ஸ் எடுத்திங்கன்னா பேங்க் நிஃப்டி லேர்ன் பண்ணுங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். வித் எக்ஸாம்பிள்ஸோடு எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். நீங்கள் நிஃப்டிலே ட்ரேட் பண்ணலாம், சென்செக்ஸில் பண்ணலாம், இல்லை கிரிப்டோ மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். தென் நம்மளோட ப்ரீமியம் சேனலில் நம்ம கால்ஸ் அண்ட் டிப்ஸ் எதுவுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதையும் நான் இப்போ மறுபடியும் மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா செபி ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்றைக்கு வந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து முடியும். ஸோ நம்ம அந்த சர்வீசஸ் எதுவுமே கொடுக்குறது கிடையாது. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் முன்னாடி பார்த்திங்கன்னா நல்ல லெவல்ஸ், இப்போ இந்த 580 to 560 இருந்தது இல்லையா, இந்த மாதிரி லெவல்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போலாம் நம்ம அதுவுமே பெருசாக ஷேர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுமே பார்த்திங்கன்னா அப்ஸ்டாக்ஸில் ஆத்தரைஸ்டு பர்சனாக இருக்கிறதுனால என்னால் எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்க முடியாது. ஏன்னா இது எனக்கு ஃப்யூச்சரில், இன்றைக்கி இல்லைனாலும் ஃப்யூச்சரில் எனக்கு அது ஒரு பெரிய ரிஸ்க்காக வந்து முடியலாம். என்னோடய கரியருக்கே அது பெரிய பாதிப்பாக வரலாம் இல்லையா. ஸோ அதை நான் பண்ணுறதில்ல. மற்றபடி எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். நான் எவ்வளோ சீக்கிரமாக அதை பார்க்குறேனோ உங்களுக்கு அவ்வளோக்கு சீக்கிரமாக ரிப்ளையும் பண்ணுவேன். முக்கியமாக டவுட் கேட்கும்போது காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஹாய் ஹலோ வெறும் ஸ்டிக்கரை போட்டு அனுப்புறது. ஸோ அதெல்லாம் டேரெக்டாக அப்படி அனுப்ப வேணாம். உங்களோட டவுட் என்னவோ நீங்கள் அதை கேட்டு அனுப்புங்க, நான் டேரெக்டாக உங்களுக்கு பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ஒரு கான்வோவை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அது ரொம்ப நாள் அதுவே தள்ளி போகிற மாதிரி ஆகிடும். ஸோ உங்களோட டவுட்ஸ் என்னவோ அதெல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். முக்கியமாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்து ஹை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தான் பண்ணுவேன். மற்ற எல்லாருக்கும் வந்து என்னால் டீட்டெயிலாக பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியலனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் பண்ணல அப்படின்றத தெளிவாக சொல்லிவிட்டேன். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் இதை விட டீட்டெயில்டாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய்.